இந்தியா ஃபுல்லாக டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாலும் எல்லாருமே நீட்டு பாஸ் ஆனால் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். நீங்கள் டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சாலே நீட்டுன்ற ஒரு எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணினாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக ஒரே ரூல் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டாக்டருக்கே வந்து ஒரு அநீதி ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்றது இந்தியா ஃபுல்லாமே உலகம் ஃபுல்லாமே நிறையா ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த டாக்டர் வந்து கொல்கத்தாவில் அந்த டாக்டர் வந்து ஒரு துன்புறுத்தி அவங்கள வந்து இவ்வளோ ஒரு 36 ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணி அவங்க வந்து இப்படி ஒரு டெத் ஆகிருக்காங்க அப்படின்ற போது எல்லாரோட டாக்டர்ஸுமே இது வந்து எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ தான் வந்து தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தூங்குறதுக்கான ஒரு இடம் ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு கரெக்டான ஒரு அக்காமடேஷன் இல்லை, கரெக்டான ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, கரெக்டான ஒரு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் நாங்கள் வந்து டயர்டாக இருந்தோம், ஆனால் எங்களோட ஒர்க்கில் நாங்கள் கான்சன்ட்ரேஷனாக இல்லை அப்படின்னா அந்த பேஷண்ட்க்கு நாங்கள் கரெக்டாக எல்லாமே டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுக்கல அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படின்னா அந்த டயத்தில் அவங்களோட உயிருக்குமே ஆபத்து. ஆனால் நாங்கள் எவ்வளோ இருக்கோன்றது அந்த டாக்டருக்கு எவ்வளோ இடத்துல சேஃப் இருக்குன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி டாக்டரை வந்து யாருமே ஒரு அவன் பேஷண்ட்டை காப்பாற்றுற ஒரு கருவியை தான் பார்க்கறதில்ல, அவங்கள ஒரு ஹியூமன் தான் யாருமே பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டாக்டருக்கு வந்து என்ன நடந்துச்சு கொல்கத்தாவில், ஸோ கொல்கத்தா டாக்டரு என்ன நடந்துச்சு, அங்கே அவங்களுக்கு இவ்வளோ ப்ரொடெஸ்ட் நடக்குது, இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அந்த சீஃப் மினிஸ்டர் இருக்கிற அந்த இருக்கிற கவர்மெண்ட்டு ஒரு ஏன் ஃபெசிலிட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கேள்விகள் நிறையாவே எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆர்ஜே கேர் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ஜே கேர் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது கொல்கத்தாவில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே வந்து ஒரு ஆகஸ்ட் 9th வந்து ஒரு டாக்டர் 31 இயர்ஸ் டாக்டர் வந்து அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சு பிஜிஜி படிச்சுட்டு இருக்கவங்க சீனியர் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த 38 ஹவர்ஸாக முடிச்சுட்டு அவங்க வந்து 38 ஹவர்ஸ் கண்டினியூஸாக டியூட்டி அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் இல்லை 36 ஹவர்ஸ் 38 ஹவர்ஸ் 36 ஹவர்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸ்டாக அவங்களுக்கு டியூட்டி. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ் மட்டும் ஏன் இவ்வளோ டியூட்டி கொடுக்கணும்? ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் வந்து டியூட்டி கொடுத்து அவங்க அவ்வளோ ஒரு டயர்டாக எல்லாமே இருந்தாலும் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே காப்பாற்றுற ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்ததாலும் அவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் அவங்க போய் அவர் செமினார் ஹாலில் போய் தங்கியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு எல்லாமே நைட்டு 3 மணிக்கு அந்த செமினார் ஹாலில் போய் அவங்க தங்கியிருக்காங்க நைட்டு தூங்குறதுக்காக. அந்த டயத்தில் அதே ஹாஸ்பிட்டலில் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு வெஸ்ட் பெங்கால் சிட்டிக்கு நடுவில் இருக்கிற அந்த ஆர்ஜே கேர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க எல்லாமே நடக்கிறதுக்காக இவங்க மூலமாக போனால் காரியம் முடியும், இவங்க மூலமாக போனால் வேகமாக ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் அந்த புரோக்கர்ஸ் மாதிரி இருப்பாங்கள்ல. ஸோ அப்படி ஒரு புரோக்கரும் இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாகவும் அதாவது போலீஸ் மாதிரி சம்திங் தெரியலை, ஆனால் அந்த ஒரு இதாகவும் அவருக்கு அங்கே தங்க இடமும் இருக்குது. அப்படி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த சஞ்சய் ராய்ன்ற ஒரு டேஷ். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அகாமடேஷன் இருக்குது. 36 ஹவர்ஸாக ஒர்க் பண்ண டே டு டே ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டருக்கு அகாமடேஷன் இல்லைன்றது தான் இந்த இருக்கிற எல்லாரோட ஒரு கோபமும் கூட, எல்லாரோட ஒரு ஆதங்கமும் கூட. ஸோ அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் ஏன் கொண்டு வர மாட்டேங்குது, எல்லாருக்குமே ஒரு அகாமடேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு கேள்விக்குறியும் கூட. ஸோ அவனுக்கு ஒரு அகாமடேஷன் இருக்குது, ஒரு டாக்டருக்கு அகாமடேஷன் இல்லைன்றது தான் இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கேள்வி. ஸோ அப்படி இருக்கிற அவன் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூடலாம் பேசி அந்த மாதிரிலாம் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தாரு. அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கான். ஸோ அந்த ஒரு பேஷண்ட்டோட சொந்தக்காரவங்க சம்திங் அந்த ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் சரக்கு அடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரக்கு அடிக்கிற அளவுக்கு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் எப்படி இவ்வளோ தூரம் ஒரு இதாக நடக்கும் அப்படின்றது நான் இப்போ ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு அவன் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்க அந்த செமினார் ஹால் அங்கே போயிருக்கான். இந்த மாதிரி அந்த ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி துன்புறுத்தி ஒரு செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செஞ்சு இது பண்ணியிருக்கான். அவங்க 3 மணிக்கு போனவர் 36 ஹவர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க 3 மணிக்கு தூங்கி காலை 7 மணிக்கு அங்கே கிளீனர்ஸ் அவங்க ஹோம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெண் வந்து டெத் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப உடல் வலியாகவும் ரொம்ப துன்புறுத்தி அந்த வார்த்தை என்னால் சொல்ல முடியல. ஸோ அவ்வளோ தூரம் அவங்க வந்து ஒரு துன்புறுத்தி அவங்களோட டெத் இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ வந்து 7 மணிக்கு தான் அது பார்க்குறோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, பிரின்ஸிபல்கிட்ட அங்கே இருக்கிற பிரின்ஸிபல்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அந்த பிரின்ஸிபல் சொல்கிற
அவங்க எதுக்கு அவன் செமினார் ஹாலில் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டிருக்காரு அந்த பிரின்சிபல். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஷ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு இன்னும் இருக்காங்க. அந்த அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அங்கே எதுக்கு போய் தூங்குனாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கோவமாகி ஏற்கனவே அந்த பிரின்சிபல் மேலே நிறையா வெஞ்சன்ஸ் இருக்குது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவங்க போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து போலீஸ்க்கு போகுது. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு ப்ளூடூத், அந்த சஞ்சய் ராயோட ப்ளூடூத் டிவைஸ் வந்து அவங்க விட்டுட்டு போயிடறான். அவன் வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவனுக்கான ஒரு அக்காமடேஷன் இருக்கிறது போய் தூங்கியிருக்காங்க. நார்மலாக நல்லா சரக்கு அடிச்சு அங்கே போய் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவனோட அக்காமடேஷன் இடத்துல போய் தூங்கியிருக்கான். ஒரு டாக்டருக்கு வந்து தூங்க இடம் இல்லாமல் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதே ஹாஸ்பிட்டலில் அதே இடத்துல. ஸோ அதுமாதிரி அந்த ப்ளூடூத் டிவைஸ் கிடச்சி, அந்த ப்ளூடூத் டிவைஸ் சிசிடிவி எல்லாத்துலேயும் பார்க்கும்போது இவன் அங்கே கிராஷ் ஆகிருக்கான். இவனோட ப்ளூடூத் டிவைஸ் இருந்துச்சு. இவன் தான் கல்பிரட், இவன் தான் அக்யூஸ் அப்படின்னு இவனை பிடிச்சிருக்காங்க. இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது. சரி, சிபிஐக்கு மாற்றப்பட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் நிறைய விதமான இதெல்லாம் வெளியே வருது. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கும்போது வெளியே ஒரு பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் நடக்குது. டாக்டர்ஸ்க்கெலாம் ஒரு சேஃப்டி இல்லை, ஒரு அவங்கள வந்து ஒரு மிஷினாக பார்க்குறாங்க, அவங்க ஒரு ஹியூமனாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ப்ரொட்டஸ்ட் வந்து வெளியே நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இவனை வந்து பிடிச்சிட்டாங்க. இவனுக்கு போலீஸுக்கு பிடிச்சி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவன்கிட்ட இருந்து நிறையா தகவல்கள் ஒரு ஜட்ஜே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே வந்து கேட்குறாங்க, அப்படி ஒரு பிரின்சிபல் வந்து இவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளாக அவங்களுக்கு ஏன் அந்த பிரின்சிபல் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஒரு 2 hours 3 hours வந்து இல்லை 1 டேன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, இதோட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பிரின்சிபலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க உடனே. ஸோ இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது எல்லாமே இந்த பிரின்சிபலுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் இருக்குது, அதிகமாக வந்து யார் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க நிறைய பேர், ஏன் யார் என்ன பண்ணாலுமே இந்த பிரின்சிபல் வந்து எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து நிறைய ப்ரொசஸ் பண்ண இவங்க வந்து ஃபினான்சியல் இர்ரெகுலேஷன் நிறையா பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியலாக இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கம்ப்ளைண்ட்ஸ் சிபிஐ விசாரிக்கும் போது அந்த பிரின்சிபல் மேலே வருது. ஸோ அந்த மாதிரி இது நிறைய விதமான ஃபினான்ஷியலாக அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற கான்ட்ராக்ட்ஸு இல்லை அன்கிளைம் ஆகாத பாடிஸ், இந்த மாதிரி நிறையா வந்து இதை வச்சு நிறையா அவர் ஏர்ன் பண்ணிக்கிறாரு, பர்சனலாக ஏர்ன் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறையா அலிகேஷன்ஸ் அவர் மேலே வைக்கப்படுது. ஸோ இந்த கொல்கத்தா டாக்டருக்கு நடந்தது வந்து ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு அநீதின்னு தான் சொல்லப்போனால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு இதுதான். இது பிரின்சிபல் இவ்வளோ நடந்திருக்கு. லாஸ்ட் இயர் 2023 வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே வந்து அந்த பிரின்சிபலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுபடியும் அவர் உள்ளே வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இதை பார்த்து அவங்க ஃபஸ்ட்டே நோட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கூட இந்த ஒரு உயிர் போகிறதுக்கான தடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸு கூட அவங்க இந்த சொசைட்டியில் வர டாக்டர்ஸும் சரி, படிக்கணும்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முன்னேறி வர ஸ்டூடெண்ட்ஸும் சரி எப்படி வருவாங்க? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டர் ஆகணுன்றது அவனோட ஒரு லைஃப் டைம் கோலாக இருக்கும். எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே ஆகணும், அட்வொகேட் ஆகணும், அது ஒரு ப்ரொஃபஷனாக வந்து அவங்க டாக்டர் ஆகணுன்ற அப்படி டாக்டர் ஆகும்போது இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போது எப்படி ஒரு ஃபீமேல் வந்து ஒரு ஆம்பிஷன் வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அதாவது இவ்வளோ அவங்களோட ஸ்மெல்லு நிறைய பேருக்கு அக்செப்ட் ஆகாமல் இருக்கும். அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லுலேயும் இருந்து அவங்களுக்குமே பர்சனல் லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் பர்சனல் ஃபேமிலி இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது பொதுமக்களாக பார்க்குற ஒரு சின்ன பையனோ இல்லை பார்க்குற எல்லாருமே வந்து என்ன தோணும் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு செய்திகள்லாம் கேட்கும்போது. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற சிஎம்ஓ கூட ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்றதே தெரில, அவங்க தான் வந்து இது பண்ணணும், அவங்க எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி வந்து டாக்டர்ஸ்க்கு நடக்கிறது வந்து ஒரு அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அதாவது இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கடவுளுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ்ட்டு அப்ளிகேஷனில் எதுவும் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஜென்யூனான ஒரு ஜாப் அது. ஸோ அந்த அவங்க அதிகமாக அவங்க பே பண்ணுறாங்க, அதிகமாக அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, அதிகமாக அவங்க தான் கஷ்டமும் படுறாங்க, அதிகமாக அவங்க தான் பிளெக்ஸிங்ஸும் படுறாங்க. ஏன்னா ஏதாவது சொன்னால் எந்த டைம்னாலும் 24 hours என்ன டைம்னாலும் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அந்த 24 hours நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. ஆனால் நைட்டு 3 மணிக்கு 2 மணிக்கு போகும்போது அந்த டாக்டர்ஸ் நீங்கள் டயர்டாக இருந்து உங்களை பார்க்குற ட்ரீட்மெண்ட்டில் ஒரு அசால்ட்டு தானே எங்கேயா காமிச்சிருக்காங்களா? இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ்க்கு வந்து
ஒரு அகாமடேஷன் இல்லாதனால இப்படி ஒரு நடந்திருக்கு. அகாமடேஷன் தான் அவங்க போய் அவங்களோட சேஃப் ரூமில் இருந்திருப்பாங்கள, சேஃப்டான ஒரு ஸ்பேஸில். ஸோ அகாமடேஷன்றது எல்லாருக்குமே ஒரு நீடடான ஒரு விஷயம். அது ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேல் வந்து அவங்க பர்சனலாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அகாமடேஷன் இல்லாதவங்க இப்படி ஒரு நடந்திருக்கின்றது எல்லாருமே ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஸோ கொல்கத்தா டாக்டர் கேஸ் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி இவ்வளோ துன்புறுத்தி ஒரு வாழ்க்கையை அவங்க என்ன நினச்சி இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஃபீல்டு வந்திருக்காங்க. எம்பிபிஎஸ் முடித்தவங்க பிஜி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிஜி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்து அவங்களோட பேரண்ட்ஸோட ஒரு வழி என்ன இருக்கும். இதெல்லாம் நம்ம கேட்கும்போது சின்ன பசங்களும் கூட எப்படி டாக்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே அவங்களோட கனவுகள்லாம் என்ன ஆகும், சிதைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வியூவர்ஸ். எல்லாருமே வந்து டாக்டர்ஸ் வந்து யாருமே இலக்கரம் வரக்கூடாது. அவங்களுக்குமே எல்லாருக்குமே எல்லா வழியும் இருக்குது. அவங்க மட்டும்தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. நிறையா பேர் வேலை பார்க்குறவங்களாம் 9 to 5 இந்த மாதிரி ஜாபில் இருக்கிறவங்க, இல்லை 1 to 9 இந்த மாதிரி ஜாபில் இருக்கிறவங்க, அவங்க மட்டும்தான் பேஷனாக வந்து அடுத்தவனுக்கு உயிர் கொடுக்கணும். அடுத்தவனுக்கு வந்து யாருன்னே தெரியாத ஒரு பர்சனுக்கு அவங்க மணி நீடன்னு இல்லை, மணிக்காக கொடுத்ததுக்காக அவங்க அதை ஒர்க் பண்ணலை, காசுக்காக வந்து அவங்க ஒர்க் பண்ணலை. ஒருத்தவனோட உயிரை காப்பாற்றுறது யார்? உயிரை காப்பாற்றணும், முடிஞ்சாலும் அவங்கள காப்பாற்ற முடியும். அதுக்கான ஒரு படித்து ட்ரீட்மெண்ட் எடுத்து படித்து ஒரு அனலைஸ் பண்ணி வரவங்க வந்து இந்த மாதிரி சொசைட்டி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குது அப்படின்னா அவங்களோட டோட்டல் ஒரு இதே டேமேஜ் ஆன மாதிரி ஆயிரும். இந்த நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன்ஸ் இருக்குது, எல்லாருமே வந்து ஒரு டோட்டலாக டேமேஜ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நடக்காது. ஸோ ஜெய்ஹிந்த். எல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கொல்கத்தா டாக்டர் கேஸோட இதுதான் சினாரியோ நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது. அதேமாதிரி தான் டாக்டர்ஸ்க்குமே எல்லாரோட வாழ்க்கைங்களும் இருக்குது. ஸோ யாருமே இழிவுபடுத்தாதீங்க. உங்களுக்கு உட்கார்ற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல ஒரு சேர் இல்லைன்னா உட்கார ஒரு சேர் போடுவாங்க. நான் ஒன்றும் படத்தில் பார்த்து எதுவும் சொல்லலை. எல்லாருமே வேலை பார்க்க வந்துட்டு அவன் ஒன்றும் ஒரு கேவலமான மனுஷன் கிடையாது. எல்லாருக்குமே 2 கை, 5 விரல், 2 கால் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது. 2 கண். ஒரு பெரிய இதில் இருக்கவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று இறைவன் படைக்கலை. எல்லாருக்குமே இருக்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் யாருமே இழிவுபடுத்தாதீங்க. செய்யுங்க.